ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இல்லை அவங்களே கேள்விங்க கேட்பாங்க என்ன எல்லாருக்கும் வணக்கம். சென்னை வானவில் திரைப்பட விழா அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் வந்து பாலியல் சிறுபான்மையினர் மக்களுக்காக 3 நாள் சென்னையில் நடக்கிறதுக்கு அதுக்கான ஒரு ப்ரெஸ் மீட் தான் அது. ஸோ இந்த ஃபெஸ்டிவலோட ஹைலைட்ஸ் பற்றியும் இந்த ஃபெஸ்டிவலை பற்றியும் இது எத்தனாவது இயர்ன்றதை பற்றியும் எல்லா டீட்டெயில்ஸும் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த ஃபெஸ்டிவலுக்கு உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பும் உதவியும் கண்டிப்பாக தேவை. மீடியா எப்பயுமே எங்கள் கம்யூனிட்டிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு நிறைய விஷயங்களில் நல்ல விதமாக எங்கள் கம்யூனிட்டியை நிறைய நல்ல விதத்தில் போர்ட்ரே பண்ணி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கீங்க. விஷுவல் மீடியாவில் காமிச்சிருக்கீங்க. நிறைய நல்ல எக்ஸாம்பிள்ஸை காமிச்சிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிருக்கு, இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் முன்னேறி வரோம்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் நீங்கள்லாம். உங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அதோட இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஷக்கீல் அம்மா என்னை வந்து ஒரு பொண்ணாக தத்தெடுத்துட்டு இருக்காங்க. அம்மா அவங்க பேசுவாங்க, அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்னோட பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஓகே, இப்போது என்ன ஏதோ சொன்னீங்க, சரி இப்போது என்ன உங்களுக்கு கேட்கணும்? இப்போ எல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஏதாவது கேட்கணுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ப்ரோக்ராம் வந்து இது வந்து சென்னை ரெயின்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு இது ஆல்ரெடி 7 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது, 7-8 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து இப்போ 4th எடிஷன் வந்து என்னோட மக வந்து சாஷா அவங்க வந்து இதை டைரக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து கிட்டத்தட்ட எல்லா நாடுகளில் இருந்தும் ஒரு 2000 படம் வந்து இவங்கக்கிட்ட வந்திருக்கு. இதில் வந்து 55 படம் வரைக்கும் செலக்ட் பண்ணி பேனலில் பேசி செலக்ட் பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து இந்த 3 நாள் 7, 8, 9 அதை வந்து நாங்கள் ப்ளே பண்ணுறோம். படமாக வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் எடுத்து படமாக ப்ளே பண்ணி காட்டுறோம். அதில் 3 படங்கள் செலக்ட் பண்ணுறோம். 4 கேட்டகரியில் படங்கள் 4 கேட்டகரியில் படங்களை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அவார்ட்ஸ் தரோம். ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம். என்னென்னா எல்லா தரத்து மக்களும் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எல்ஜிபிடிக்யூஇக்கு மட்டும் எந்த அங்கீகாரமும் இது வரைக்கும் ஸ்பெஷலாக இல்லை. இந்த வருஷம் வந்து இதை அஃப்கோர்ஸ் அதை மதிக்கிறவங்க, அந்த கம்யூனிட்டியை மதிக்கிறவங்க மதிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் இது இன்னும் வெளியில் வர தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். அது யாரால் முடியும்னா உங்களால் மாத்திரமே இது வந்து சாத்தியம். தேங்க்யூ. சொல்லி வேறு என்ன சொல்லணும்? வந்த அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கருண் ராமன். சாஷா வந்து என்னோட ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட், சகோதரி. ஷக்கீல் அம்மா இஸ் ஆல்மோஸ்ட் மை மதர் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். இது வந்து ஒரு 3 நாள் all films from all over the world, அதாவது queer films சொல்லுவாங்க. It's from the LGBTQ+ community, awareness for the trans and for the gay community. அதுவும் இல்லாமல் they have about 5,000+ entries, Sasha. அதுலேருந்து they've selected about 55 films from 25 different countries. அது ஒரு பெரிய விஷயம். அதுவும் நம்ம சிங்கார் சேனல் நடக்கிறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் ஐ விஷ் சாஷா ஆல் தி பெஸ்ட். அவங்களை சப்போர்ட் பண்ண அனைத்து ஸ்பான்சர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எனக்கு ரொம்ப ஐ லைக் டு தேங்க் தெம் அ லாட். அண்ட் இந்த மாதிரி காசு நிறைய பேர் வந்து முன்னேறி ஃப்ரண்ட் தே டோன்ட் கம் இன் ஃப்ரண்ட் அண்ட் ஹெல்ப் அஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஷக்கீல் அம்மா வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அம்மா ஆல்வேஸ் சப்போர்ட்ஸ் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் ஐ விஷ் சாஷா ஆல் தி வெரி பெஸ்ட். வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, 4th எடிஷன் ஆஃப் சென்னை ரெயின்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த வருஷம் கொண்டாடுறோம். இதுவரை 3 எடிஷன் நம்ம நல்லபடியாக பண்ணியிருக்கோம். இது 4th எடிஷன். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இந்த ஈவெண்ட் வந்து வெறும் படங்களை மட்டும் காமிக்காமல் உலக அளவில் இருக்கிற சினிமாவை மட்டும் எங்களை பற்றின படங்கள், எங்களோட பிரச்சனைகள், எங்களோட கதைகள், எங்களோட உணர்ச்சிகள் அதெல்லாம் பிரதிபலிக்கிற மாதிரி உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் படம் எடுத்திருக்காங்க. அந்த படங்களை மட்டும் ஸ்க்ரீன் பண்ணாமல் இதோடு சேர்த்து 2 பேனல் டிஸ்கஷன் பண்ணுறோம். ஒரு பேனல் டிஸ்கஷன் வந்து செக்ஷன் 377 உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எங்களெல்லாம் தண்டனைக்குரியவர்கள் ஆக்கக்கூடிய ஒரு இந்திய சட்டம் ஒன்று இருந்தது. அந்த சட்டத்தை இப்போ நீக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அந்த சட்டத்தை நீக்கின அப்புறம் நாங்கள் எங்களோட ஆக்டிவிஸ்டாக நாங்கள்லாம் என்ன பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி எல்லா சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டும் சேர்ந்து ஒரு பேனல் டிஸ்கஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேனல் டிஸ்கஷன் வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சினிமாவில் எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்க, முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்தது அப்படின்ற பற்றி இன்னொரு பேனல் டிஸ்கஷனும் இருக்குது.
ஸோ இதுக்கெல்லாம் வந்து கெஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து வனிதா விஜயகுமார் அவங்க ஒரு பேனலிஸ்ட்டாக வராங்க. மனுஷபுத்திரன் ரைட்டர் அவர் ஒரு பேனலிஸ்ட், ரேகா நாயர் ஆக்ட்ரஸ் அவங்க ஒரு பேனலிஸ்ட், கருண் ராமன் ஒரு பேனலிஸ்ட், நான் ஒரு பேனலிஸ்ட். அப்புறம் இதை வந்து நேஹான்ற ஒரு திருநங்கை நடிகை வந்து மாடரேட் பண்ணுறாங்க இந்த பேனல் டிஸ்கஷனை. இன்னொரு பேனல் டிஸ்கஷனில் வந்து ஜெயா அப்படின்னு ஒரு ஆக்டிவிஸ்ட்டும், ஸ்ரீஜித்னு ஒரு ஆக்டிவிஸ்ட்டும், சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் பிரபாகரன் ஒரு அட்வொகேட்டும், பிரியா மேனன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டும், சனாதியான கேரளாவிலேருந்து ஒரு ஆக்டிவிஸ்ட், சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டும் ப்ளஸ் ஃபிலிம் மேக்கர் அவங்களும் கலந்துக்கிறாங்க. இதை வந்து சரண் ஜெயராமன் ஒருத்தர் வந்து மாடரேட் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் கல்ச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. எங்கள் டீம் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் 2 மேடை நாடகம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக ரொம்ப எங்களை பற்றின விஷயத்தை எடுத்து சொல்கிற மாதிரி, மக்களுக்கு எளிதாக எடுத்துகிட்டு போய் கொண்டு சேர்க்குற மாதிரி எங்களோட பிரச்சனைகளை ஒரு 2 மேடை நாடகம் வந்து பண்ணுறோம். அது வந்து ஒன்று நேஹா டைரக்ட் பண்ணுறாங்க, ஒன்று வந்து மரக்கா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ரெயின்போ அம்பாசிடர் அவார்ட் செரிமனி அப்படின்னு ஒரு அவார்ட் செரிமனி வச்சுருப்போம். அது வருஷம் எங்கள் கம்யூனிட்டியை வெளிய மக்கள், அதாவது எல்ஜிபிடி கம்யூனிட்டி சாராத மக்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா இந்த வருஷம் வந்து அவார்ட் வாங்குறாங்க. எங்கள் கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, ஒன்று மீடியா மூலிமா சப்போர்ட் பண்ணுறவங்க, இல்லைன்னா வந்து படம் எடுக்கிறது மூலிமா சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் எங்களை பற்றி நல்ல விதமாக போடுறது மூலிமா சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் அவார்ட்ஸ் தரோம். ரைட்டர்ஸ் எல்லாருமே அதில் உள்ளடக்கி அவார்ட்ஸ் தரோம். அதில் இந்த வருஷம் வந்து கிருத்திகா உதயநிதி வந்து இப்போ படம் காதலிக்க நேரமில்லை அப்படின்ற ஒரு தமிழ் படத்துல முதல் முறையா ஒரு 2 ஆண்கள் வந்து திருமணம் பண்ணிக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப முற்போக்கா ஒரு ஒரு துணை முதலமைச்சரோட மனைவியா இருந்தாலும் கூட ரொம்ப முற்போக்கான ஒரு சிந்தனையை வந்து படமாக்கி எங்க கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல கதையை எடுத்திருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு அவார்ட் தரோம். ப்ளஸ் ஷக்கீலாமாக்கு ரொம்ப வருஷமாக எங்கள் கம்யூனிட்டிக்கு ஃப்ரெண்ட்லியாக நிறைய பேருக்கு இடம் கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, திருநங்கைகளுக்கு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது, அவங்கள பற்றி எந்த இடத்துல வேணால் அவங்களுக்கு குரல் கொடுக்கறது, அப்படி இருக்கிறதால அவங்களுக்கு அவார்ட் தரும், ரெயின்போ அம்பாசிடர் அவார்ட். அப்புறம் அசீஃபா ஃபாத்திமான்னு இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருந்தாங்க, அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்க வந்து எங்களை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் ரெகுலராக நல்ல விதமாக எழுதுனதுக்காக அவங்களுக்கு அவார்ட் தரும். அதுக்கப்புறம் டைரக்டர் ஃபிலிம் மேக்கர் நந்தினி அப்படின்னு அவங்க வந்து இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்னு ஒரு படம் வந்து எடுத்திருந்தாங்க. அதில் வந்து ஒரு திருநங்கைக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க. அது இல்லை, இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்ற படத்தில் வந்து ஒரு திருநங்கைக்கு ஒரு நல்ல ரோலும், அப்புறம் ஒரு இன்னொரு எங்கள் கம்யூனிட்டி சேர்ந்த இன்னொரு நபருக்கு மாலினி ஜீவரத்னமுக்கு ஒரு ரோலும் கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த நந்தினின்ற ஃபிலிம் மேக்கருக்கு அவார்ட் தரும். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் பிரபாகரன் அவருக்கு ஒரு அவார்ட் தரும். அப்புறம் காவிரி மாணிக்கம் தமிழில் குமுதமில் ஒரு திருநங்கைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு அவார்டு இருக்குது. ஆனந்த விகடன்லேருந்து நீலகண்டன் அவர் வந்து ஒரு திருநங்கை வச்சு ஒரு ஷோ நடத்துனாங்க, நேஹான்ற திருநங்கை வச்சு. அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ஆனந்த விகடன்லேருந்து நீலகண்டனுக்கு அவார்டு தரும். இது மட்டும் இல்லாமல் டிஎம் கிருஷ்ணன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மியூசிஷியன், அவர் ஆர்டிஸ்ட், அவர் வந்து ரொம்ப முற்போக்குவாதி. அவருக்கு வந்து அவார்ட் தரும். அவருக்கு ஏன் கொடுக்குறோன்னா, கர்நாடகாவில் திருநங்கை சமுதாயம் ஜோகப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு திருநங்கை சமுதாயத்துக்கு மியூசிக் சொல்லி கொடுத்து அவங்க கூட சேர்ந்து பல அவார்ட் வின் பண்ண ஒரு மியூசிஷியன் வந்து அவங்க கூட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு, ரெகுலராக அவங்களை ட்ரெயின் பண்ணுறாரு. ஸோ அந்த விஷயத்துக்காக. அது மட்டும் இல்லாமல் கொரோனா அப்போ திருநங்கைகளுக்கு கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே ரொம்ப சைலண்ட்டாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து காசு அமைச்சு உதவி பண்ணியிருக்காரு. அதனால் டிஎம் கிருஷ்ணன் சாருக்கு வந்து அவார்ட் தரும். அப்புறம் மானசான்னு ஒரு ரைட்டர், அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்பி டிஆர் பாலு சாரோட பேத்தி. அவங்க வந்து எங்களை பற்றி ஒரு போயம்ஸ் எழுதி ஒரு புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்ப முற்போக்காக ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு புக் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த புக் எழுதுனதுக்காக அவங்களுக்கு வந்து அவார்ட் தரும். இந்த கேட்டகரியில் 11 பேருக்கு இந்த வாட்டி அவார்ட் தரும். இந்த அவார்ட் தரத்துக்கு எஸ்வி சேகர் சாரும், சீதாலக்ஷ்மி ஐஏஎஸ் மேடமும், பிளேபேக் சிங்கர் மனோவும், பத்மஸ்ரீ டாக்டர் நர்த்தகி நட்ராஜனும், இவங்க 4 பேரும் வராங்க. இது மட்டும் இல்லாமல் எங்கள் சமுதாயத்திலேருந்து ஒருத்தருக்கு வருஷம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு ஒன்று கொடுத்துட்ருக்கோம். அது வந்து கிருபாமா தா அப்படின்ற ஒரு நிறுவனத்தை தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு திருநங்கைக்காக ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணி இன்னி வரை அந்த என்ஜிஓ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்களோட ஒர்க்கை வேல்யூ பண்ணுற மாதிரி எங்கள் கம்யூனிட்டி சார்பாக நாங்கள் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கிருபாமாவுக்கு தரோம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவார்ட் செரிமனி இருக்குது, பேனல் டிஸ்கஷன் இருக்குது, நிறைய செலிப்ரிட்டிஸும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷ் பிரதாப்ன்ற ஒரு ஆக்டர், அதுக்கப்புறம் ரிச்சர்ட் ரிஷி, அதாவது நம்ம ஷாலினியோட தம்பி, அவங்க வரேன்னு சொல்லி அண்ணன் அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. யஷ்வி சேகர் சார் வரேன்னாரு. அப்புறம் வந்து ஐஸ்வர்யா தத்தா அப்படின்ற நடிகை, இன்னும் நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் சார்பாக இனாகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இவர் ஹானரபிள் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட எம்எல்ஏ இவர் மனோ தங்கராஜ் அவர் வந்து இனாகிரேட் பண்ணுறாரு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் வராங்க. அப்புறம் ராச்சா அரிபாக் அப்படின்றவங்க வந்து தாய்லாந்து கன்சுலேட் ஜெனரல், அவர் வந்து தாய்லாந்து எம்பசியோட கன்சுலேட் ஜெனரல் அவர் வராரு. ப்ளஸ் பெட்ரிஷியா தியரி ஹார்ட், அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் கன்சுலேட்டோட டைரக்டர், அவங்க வராங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நடிகை வராங்க. மிஷ்கின் வராரு, அப்புறம் ஃபிலிம் மேக்கர். அப்புறம் சந்தோஷ் பிரதாப்ன்ற நடிகர் வராங்க. இவங்கெல்லாம் வந்து இனாகிரேட் பண்ணுறாங்க இந்த எடிஷன், 4th எடிஷன் ஆஃப் சென்னை ரெயின்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி எங்கள் மக்களுக்கான ஒரு திருவிழாவாக இந்த ஃபெஸ்டிவலை நாங்கள் பார்க்குறோம். எங்கள் மக்கள் பற்றின படங்கள் வந்து ஒரு 3 நாள் திரையிடல், ஷார்ட் ஃபிலிம்ஸ், டாக்குமெண்ட்ரிஸ், ஃபீச்சர் லெங்க் ஃபிலிம், இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணுறோம். இந்த வருஷத்தோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, February 14th அன்னைக்கு காதல் என்பது பொது உடைமை அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபெஸ்டிவலில் சென்னையில் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு லெஸ்பியன் சப்ஜெக்டில் 2 பெண்கள் வந்து காதல் கொள்கிற விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக படமாக்கியிருக்காங்க. அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் நம்ம ஃபெஸ்டிவலில், பெருமையாக சொல்லிக்கலாம். அப்புறம் நீல நிற சூரியன் ஒரு படம் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறோம், ஃபீச்சர் லெங்க் ஃபிலிம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள், நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், நிறைய டாக்குமெண்ட்ரி ஸ்க்ரீன் பண்ணுறோம். ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து இந்த வருஷம் நாங்கள் வந்து சென்னை ரெயின்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து பார்ட்னர்ஷிப் யார் கூட பண்ணுறோன்னா, அலியான்ஸ் ஃப்ரான்ஸே, அதாவது ஃப்ரெஞ்ச் கல்ச்சுரல் அவங்க கல்ச்சுரல் சென்டர் அவங்க கூடயும் தாய் கன்சுலேட் கூடயும் மெயினாக சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், சொல்கிறேன். எழுதும் போது அந்த அலியான்ஸ் ஃப்ரான்ஸே கொஞ்சம் இந்தியாவிலேருந்து எத்தனை ஃபிலிம்ஸ் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறோம்? இந்தியாவிலேருந்து ஒரு 20, பாதி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸு, பாதி சர்வதேச படங்கள், பாதி 55 படத்தில் பாதி சர்வதேச படம், பாதி இந்திய படங்கள். இந்திய படங்கள் அதுலேயும் 25 லாங்குவேஜில் இருந்து படங்கள் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறோம். 25 லாங்குவேஜஸ். இந்த வருஷம் வந்து 25 லாங்குவேஜ். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2300 படங்களுக்கு மேலே நம்ம வெப்சைட் மூலிமா சப்மிட் ஆகிருக்கு. ஷார்ட் ஃபிலிம், ஃபீச்சர் லெங்க் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரிஸ் 3மே. ஸோ இந்த வாட்டி அனிமேஷன் மூவிஸ் எல்லாம் கூட சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் நிறைய கேட்டகரிஸில் அவார்டும் தரோம். ப்ளஸ் நம்ம 1 minute ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்குமே ஸ்பெஷலாக கேஷ் ப்ரைஸோட ஒரு அவார்ட் தரோம். ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். சொல்கிறீங்களா? தமிழில் சொன்னேன், அது இங்கிலீஷ் தான். தமிழ் சொல்கிறீங்க? தமிழில் சொல்லுன்ற சொல்லவா? சொல்லு இல்லை சொல்லு. ஓகே. சென்னை வானவில் திரைப்பட 4வது எடிஷன் வந்து அலியான்ஸ் ஃப்ரான்ஸே ஆடிட்டோரியமில் நுங்கம்பாக்கம் காலேஜ் ரோட்டில் இருக்கிற இடத்துல, அந்த ஆடிட்டோரியமில் வந்து 7, 8, 9, அதாவது இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஆஃப் February 2025 அலியான்ஸ் ஃப்ரான்ஸே ஆடிட்டோரியமில் நடக்குது. இது வந்து வெறும் திருநங்கைகள் நடத்துகிற ஃபெஸ்டிவலில் மெயினாக இதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது LGBT மக்கள், அதாவது லெஸ்பியன், கே, பைசெக்ஷுவல், டிரான்ஸ்ஜெண்டர், இன்டர்செக்ஸ் எல்லாருமே சேர்ந்து, எங்கள் கம்யூனிட்டி வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி எல்லாரும் சேர்ந்து நடத்துகிறோன்னு மென்ஷன் பண்ணுங்கள். வெறும் திருநங்கைகள் நடத்துகிற ஃபெஸ்டிவல்னு மென்ஷன் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். இட்ஸ் அ ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணுறோம், எல்லாரோட எஃபர்ட்ஸும் இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 months இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு டீமாக கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வேலை செஞ்சுருக்காங்க இந்த ஃபெஸ்டிவலை இவ்வளோ நல்ல விதமாக கொண்டு வரதுக்கு. ஸோ அது மென்ஷன் பண்ணும்போது LGBTIQன்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதானா? கொஷின்ஸ் இருந்தால் கொஞ்சம் கேட்கலாம். என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா?
வெளிநாட்டிலேருந்து திரைப்பட இயக்குனர் யார் வராங்க? ஆமாம், சில படங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறோம் இல்லையா, அங்கேருந்து அது அந்த நம்மளுக்கு எக்ஸாக்டாக சொல்ல மாட்டாங்க, நம்ம செலக்ட் ஆன படங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் மெயில் அனுப்பிச்சிருப்போம். இதுக்கு முன்னாடி 3 வருஷம் பண்ணப்போ நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க இந்த அவங்க படங்கள் செலக்ட் ஆனதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி கிரிட்டிக்ஸ்ன்னு இருப்பாங்க, அவங்க 2-3 பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து போன வாட்டி ஒருத்தர் வந்திருந்தார். இதை பற்றி இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் கூட பப்ளிஷ் பண்ணியிருந்தார். அவர் வந்து இதை பற்றி இந்த ஃபெஸ்டிவல் பற்றி எழுதியிருந்தார். ஸோ இந்த வாட்டி நிறைய பேர் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். போன வாட்டி அதுக்கு லாஸ்ட் 3 இயர்ஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இந்த வருஷமும் வருவாங்கன்றது கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். ஸோ எங்கள் சார்பாக நாங்கள் உங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணுறோம். ப்ளீஸ் வாங்க. தேங்க்யூ. நீங்கள் எல்லோரும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நல்ல விதமாக ஆர்டிகல்ஸாக எழுதி கொடுங்க. விஷுவல் மீடியாவாக இருந்தாலும் நல்ல விதமாக போர்ட்ரே பண்ணி எழுதுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. Come hold it. Come. Natasha, go. Natasha,